ஹாய்ங்க, இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் தான். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸ்வீட் கார்ன் கூட உப்பு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இனி இதில் பாதி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து மாவு கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. கோதுமை மாவு கூட கொஞ்சமாக ராகி மாவு, உப்பு, அரைச்சி வச்சிருந்த ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் வச்சுட்டு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். அதை சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். கிரேவி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் கடலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கூட சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 அது போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் கூட கொஞ்சமாக முந்திரி போட்டு நல்லா வதக்கி சூடான பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் தாளித்து விட்ட வேண்டியதாங்க. தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பிஸ்கட்ஸில் கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சமாக குக்கீஸ் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.